தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்களோட தைப்பொங்கல் திருநாளை எங்களோட வீட்டில் நாங்கள் கொண்டாட போகிறோம். இப்போ வாங்கோ பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து தை திருநாள் நாள், அதாவது வந்து இன்றைக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். உழவர்கள் இருந்து நாங்கள் வந்து மீனவர்கள் அனைவரும் எங்களோட சூரியன் வந்து எங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக தந்த எங்களோட சோத்துக்காக நன்றியை தெரிவிக்கிற நாள். அதை நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். புயல் ஒன்று வந்தது போன வருஷம், நிட்வா புயல். அது அனைவருக்கும் ஒரு சோகமான ஒரு நிலைமையாக காணப்பட்டது. இருந்தாலும் இந்த தைத்திருநாளில் இந்த சூரியனை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த இயற்கையே இந்த சூரியன் தான் ஆட்சி செய்கிற. ஆகவே இந்த சூரியனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு வந்து இவ்வளவு அனர்த்தங்களும் இயற்கை அனர்த்தங்களும் வந்து எங்களோட மக்களின் செயற்பாடுகள், அன்றாட செயற்பாடுகள் வந்து மோசமான நிலையில் காணப்படுற காரணத்தினால தான் இந்த புயல்கள் மற்றது இந்த இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. எங்களோட சூரியனை நாங்கள் நினைவில் கொண்டாத்தான் எங்களுக்கு வந்து அந்த இயற்கை அனர்த்தங்கள்லேருந்தும் நாங்கள் மீண்டு இனிமேல் வருங்காலத்தில் என்றாலும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் வராதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த சூரிய பகவான் வந்து எங்களோட சைவ மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் கூட, தமிழ் மக்கள் அதாவது கிறிஸ்தவ மக்களிலிருந்து அனைத்து மொழி மக்களும், இந்த உழவர்கள் மற்றும் எங்களோட மீனவர்கள் அனைவரும் இந்த தைத்திருநாளை கொண்டாடி கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த பொங்கலை வச்சு வழிபாட்டு பாரம்பரிய முறையில் எங்களோட வீட்டில் நாங்கள் இன்றைக்கு இந்த பொங்கல் நிகழ்வை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னும் வேறு வீடியோக்களில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வார் எஸ்.ஜே. பிரதாபன்.